பற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேடமானியே துணை. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் கூதல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு எல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர நிறமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா பார்த்துட்டு வரோம். இந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப புதுமையாக இளமையாக இருக்கட்டும் அப்படின்ட்டு காதல் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். நம்ம ஜாதகத்தில் காதலை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒரு வழிமுறையை மட்டும் இப்போ சொல்கிறேன். ஆனால் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் பூமி உயிர்ப்போடவும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த காதல் இல்லையில் சாதல் பாரதியார் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போது காதல்ங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமானது, புனிதமானது. பட் சில இடங்களில் சில விஷயங்களில் சில பேர் தவறாக செய்வதனால ஒட்டுமொத்தமாக அந்த காதல் பிம்பத்தை தனியாக நம்ம விமர்சிக்க வேண்டியதில்லை. இன்னும் புனிதமான காதல்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ அந்த வகையில் நம்ம ஜோதிடத்தின் மூலமாக இந்த காதல் யாருக்கு சக்ஸஸ் ஆகும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா, பரிவர்த்தனை மூலமாகவோ, பார்வைகள் மூலமாகவோ, தொடர்புகள் மூலமாகவோ, இல்லை சாரங்கள் மூலமாகவோ சம்மந்தப்படுறார் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக காதல் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இது இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் 5-7 சம்மந்தப்பட்டும் காதல் படாமல் இருப்பாங்க. ஜோதிடத்தில் விதிகள் இருக்கும்போது விதி விலக்குகளும் இருக்கவே செய்கிறது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், விதி இருக்கும்போது விதி விலக்குகளும் இருக்கவே செய்கிறது. 5-7 சம்மந்தப்பட்டால் காதல் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம காலபுருஷ தத்துவம்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம். அதன் அடிப்படையில் மேச லக்னமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. மேச லக்னம் மேசராசியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு சூரியனும் சுக்கிரனும் சம்மந்தப்பட்டுகிறது அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு காதல் விடுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா, இந்த சூரியன் சுக்கிரன் புதனெல்லாம் முக்கூட்டு கிரகங்கள் நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் ஒன்றாவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டத்தை விட்டு ஒரு கட்டத்தில் தான் அதிகபட்சம் 2 கட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. பட் இதுக்காக இவங்க ஒன்றா இருக்கிறதுனால இவங்களுக்கு வருமா அப்படின்னா அந்த இடத்துல இன்னும் மைனூட்டாக போகணும். அப்போ என்னென்னா, திசாபுத்திகள் எப்படி இருக்குது, மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் சேர்க்கை, பார்வை, தொடர்பு அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படும் போது அவருக்கு காதல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பேர் லவ் பண்ண மாட்டாங்க. பட் ஆப்போசிட் ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஒரு அக்செப்ட் பண்ணுறாங்க, ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்குவாங்க. அவங்களுக்கு இந்த 5ஆம் இடத்ததிபதியும் 7ஆம் இடத்ததிபதியும் இல்லை சுக்கிரனும் கொஞ்சம் பலவீனப்பட்டு கிடப்பார். அவங்க இவங்களாக போய் பண்ண மாட்டாங்க, இவங்க மனசுக்குள்ளே இருக்கும். பட் ஆப்போசிட்டில் அவங்க பண்ணோன்னே இவங்க அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரக அமைவுகளும் இருக்கிறது. இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கும் திசாபுத்திகளும் நடக்கும் கோச்சாரங்களும் வச்சு அதை தீர்மானம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டு இருக்கும்போது காதல் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சம் இருக்குங்கிறது நம்ம இந்த ஒரு பாயிண்டில் கொஞ்சம் கிளியராகவே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எடுத்துக்கிட்டால் இன்னொரு உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ துலா லக்னம் வச்சுக்கோங்க. துலா லக்னத்திலேயே அதற்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா சனி பகவான் வருவார், செவ்வாய் பகவான் வருவார். இவங்க 2 பேரும் ஏதாவது ஒரு இடத்துல சம்மந்தப்படுறாங்க அப்படின்னா அந்த ஜாதகரம் காதல் பயப்படுவதற்கு அதிகபட்ச சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்க சேர்க்கை, பார்வை, தொடர்பு இல்லை நட்சத்திர சாரங்கள் மூலமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதல் நிறைவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரி, காதலிச்சிட்டாங்க அப்படின்னா அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது அதுவும் அந்த 5ஆம் இடமும் 7ஆம் இடமும் இருக்கிற பலவீனத்தை பொறுத்து தான் முடிவு செய்ய முடியும். ஏன்னா எத்தனையோ பேர் காதலிச்சு பண்ண முடியாமல் லவ்வை பிரேக் பண்ணுறாங்க. திருமணத்திற்கு பிறகும் சில காதல்கள் பிரேக் ஆகுது. லவ் சக்ஸஸ் ஆகிடுது, ஆனால் திருமண லைஃப்பை சக்ஸஸ் பண்ண முடியாமல் போயிடுது. அதற்கும் காரணங்கள் ஜாதக இணைவுகள் நம்ம இருக்கிறது. ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்டதாகிறது. காதல்ங்கிறது 2 மனம் சம்மந்தப்படுகிறது. திருமண வாழ்க்கை 2 பெயர்களும் 2 குடும்பங்களும் 2 சமுதாயமும் சம்மந்தப்படுகிற விஷயமாக வருகிறது. அப்போ அந்த திருமணம் காதலோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறது அவங்க 2 பேர் தனிப்பட்ட ஜாதக அமைப்பும் கிரக அமைகளையும் பொறுத்து, திசாபதிகளை பொறுத்து, கோச்சாரங்களை பொறுத்து அவங்கள வாழ வைக்கங்கிறது நம்ம இங்கே பார்த்துக்க முடியாது. ஸோ நான் இப்போ சொல்ல வந்த பாயிண்ட், ஒரு ஜாதகத்தில் காதல் இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்கு
ரொம்ப சிம்பிளாக 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 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 20-30% வந்து அவங்களுக்கு லவ் வந்து வருவதற்கும் இல்லை அவங்கள யாராவது லவ் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது இந்த பதிவின் மூலம் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, நமது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இனி செய்ய போகும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இது ஸ்ரீ செந்துரா ஜோதிடம் யூடியூப் சேனல். வாழ்க வளமுடன், வளர்க நிறைவுடன். நன்றி, வணக்கம்.